கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான கிறிஸ்து இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4-5-2 நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். அன்பானவர்களே, இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் யாருடைய நேர்ந்து கொள்ளுதலையும் வேண்டுதலையும் பொருத்தனைகளையும் அவர் விரும்புறது கிடையாது. நாமளாதான் வாய் தவறி என்ன பண்ணுவோம், அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்ப அவர் அது மேல விருப்பப்படுறது இல்லை. சில நேரங்கள்ல நாம என்ன பண்ணுவோம், ஆண்டவர் இடத்துல வேண்டுதல் பண்ணுவோம். ஆண்டவரே, எனக்கு வேலை கிடைச்சதுன்னா என்னுடைய முதல் மாச சம்பளத்தை நான் காணிக்கையா போட்டுருவேன் அப்படின்னு. அவர் கேட்கல, ஆனா நாம சொல்றோம். நான் அப்படித்தான் வேண்டுனேன். எனக்கு ரொம்ப நாளா நான் வேலைக்கு அலைஞ்சு திரிஞ்சேன். அப்புறம் வேலை கிடைச்சது. வேலை கிடைச்சா என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, சம்பளம் கிடைக்கல. அது கோர்ட்ல கேஸ் போட்டு ஜெயிச்சுதான் அந்த வேலையை வாங்கணும், அந்த சம்பளத்தை வாங்கணுங்கிற ஒரு நிலை உருவாயிருச்சு. அரசாங்கம் ஒரு புது சட்டத்தை போட்டுட்டாங்க. அப்ப நாங்க என்ன பண்ணணும், சென்னை உயர் நீதிமன்றத்துல கேஸ் போட்டு ஜெயிச்சு சம்பளத்தை வாங்கணும். இது வாங்குறதுக்கு இடைப்பட்ட நாட்கள் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன். ஆண்டவரே, எனக்கு என்னுடைய சம்பளம் எல்லாம் கிடைச்சு என் வாழ்க்கையில நான் சமாதானமா வாழ துவங்குறப்ப மாசம் என்னுடைய சம்பளத்தை வாங்கும். அப்படி வாங்குகிற சூழ்நிலையில என்னுடைய முதல் மாச சம்பளத்தை நான் கொண்டு வந்து காணிக்கையா உங்களுக்கு செலுத்திடுறேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணிட்டேன். 8 ஆண்டுகள் கழிச்சு எனக்கு சம்பளம் கிடைச்சது. 8 வருஷம் கழிச்சுதான் சம்பளம் கிடைச்சது. அப்ப அந்த 8 ஆண்டுகளுக்கு எனக்கு உண்டான அரியறை எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. இப்ப நான் என்ன பண்ணேன், என்னுடைய பொருத்தனையை செலுத்தணும் இல்லையா. என்னுடைய முதல் மாச சம்பளத்தை எடுத்து, சம்பளம் வந்த உடனே போய் அந்த முதல் மாச சம்பளத்தை கொண்டு காணிக்கையா செலுத்திட்டு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு சமாதானமா இருந்துச்சு. ஏன் ஆண்டவர் கேட்கல, உன்னோட முதல் மாச சம்பளத்தை எனக்கு காணிக்கையா கூடன்னு கேட்கல. ஆனா எனக்கு தோணுச்சு, நான் வேண்டுதல் பண்ணேன், பொருத்தனை பண்ணினேன். உடனே சில பேர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறேன், அதை செலுத்தவே முடியல, கோயிலுக்கே போக முடியல, ஒரு காணிக்க போடலான்னு சொல்லி எடுத்து வைப்பேன், ஆனா அது எப்படியோ ஒரு விதத்துல செலவாயிருது, அப்படி எல்லாம் கூட சொல்லுவாங்க. அன்பானவர்களே, நீங்க பொருத்தனை பண்ண வேண்டாம், உங்களை பொருத்தனை பண்ண சொல்லல. ஆனா அப்படி பொருத்தனை பண்ணுனா கண்டிப்பா அதை நிறைவேற்றிருங்க. ஆண்டவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் அதை கேட்கல, வாலண்டியரா நாமே சொல்றோம். அப்படி சொல்றப்ப அதை நிறைவேற்றாம இருப்பது தப்பு. அதனாலதான் இங்க பிரசங்கி சொல்றாரு, உன்னுடைய பொருத்தனையில அவர் விருப்பப்படுறவர் கிடையாது. அதனால நாம ஆண்டவர் நாம பொருத்தனை பண்ணுனா ரொம்ப விருப்பப்படுவார்னு நீ நினைக்காத. ஆனா நீ பொருத்தனை பண்ணுனதை செலுத்தாம இருக்காது, உடனே செலுத்து. அப்படி நீ பொருத்தனை பண்ணி செலுத்தாம இருக்கிறதுக்கு பொருத்தனை பண்ணாம இருக்கிறத மேலுங்க. சில பேரு என்ன வேண்டுதல் பண்ணுவாங்கன்னா, ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண்மகன் பிறந்தா நான் அவனை ஊழியத்துக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, பொருத்தனை பண்ணுவாங்க. ஆனா அந்த பையன் பாருங்க, அவனை ஒரே பையன் பிறந்திருப்பான், ஒரு பையன் பிறந்திருக்கிறான், அவனை போய் நம்ம ஊழியத்துக்கு அனுப்புறதா? நமக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு, அவனை எப்படியாவது படிக்க வச்சு ஒரு பெரிய அதிகாரி ஆக்கிடலாம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வந்துருவாங்களே தவிர அந்த ஊழியத்துக்காக பொருத்தனை பண்ணணுங்கிறத மறந்துடுவாங்க. அங்க அநேக பாடுகளும் வேதனைகளும், அந்த பையன் தவறான வழியில போய் தறிகிட்டு போய் எப்படியோ போய் அவன் வாழ்க்கையை அழிஞ்சு போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துருவாங்க. அப்பதான் யோசிப்பாங்க, இவனை நம்ம ஊழியத்துக்கு பொருத்தனை பண்ணியிருந்தோமே, இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போய் அழுக ஆரம்பிப்பாங்க. எதுக்காக சொல்றேன்னா, தயவு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில மனம் பதறியோ அவசரப்பட்டோ ஒரு பொருத்தனை பண்ணிடாதீங்க.
அப்படி ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதை நிறைவேற்றாம விடாதீங்க, உடனே நிறைவேற்றிரு. ஏன்னா அப்படி நிறைவேற்றவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஒரே மனக்கசப்பு, மன சஞ்சலமாவே இருக்கும். தயவு செஞ்சு இந்த காலை நேரத்துல நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, ஏதாவது பொருத்தனை பண்ணி இருக்கிறீங்களா உங்க வாழ்க்கையில அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க. அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா உடனே அதை செலுத்திடுங்க. இனிமேல் பண்ணக்கூடிய காரியங்களுக்கு ஆண்டவர் இடத்துல உரிமையோட கேளுங்க. ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சு கொடுங்க, ஆண்டவர் எனக்கு இதை செய்யுங்க, உங்களை எல்லாமே வேற யாரும் செய்ய முடியாதுன்னு கேளுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் அதை நமக்கு செய்து கொடுக்க ஒரு ஒரு வல்லவர், நம்ம மேல பிரியமுள்ளவர், நம்ம மேல அன்புள்ளவர். எந்த காரணத்துக்கு கொண்டு நம்மை புறம்பே தள்ள மாட்டார். அதுக்காக வேண்டி பொருத்தனை பண்ணிட்டு தான் கேட்கணுங்கிறது இல்லை. அதனால உங்களால பொருத்தனை பண்ணா அதை செலுத்த முடியும்னா பொருத்தனை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு பொருத்தனை பண்ணாதீங்க. சரிங்களா? ஏன்னா அநேகர் பொருத்தனை பண்ணிட்டு செலுத்தாததுனால ரொம்ப அவதிப்படுறாங்க. அந்த பொருத்தனையின் மேல் விருப்பப்படுகிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். நல்லா கவனமா தெரிஞ்சுக்கங்க. இனி வேண்டுதல் செய்கிற போது ரொம்ப கவனமா வேண்டுதல் பண்ணுங்க. மனம் பதறி ஒரு வார்த்தையும் தேவ சமூகத்துல சொல்லிடாதீங்க. ரொம்ப கவனமா இருங்க. சரியா? அன்பின் பரலோக பிதாவே, நல்லதொரு காலை பொழுதுக்காக நன்றி. பிரசங்கி சொன்னது போல நாங்கள் உம்முடைய சமூகத்திலே மனம் பதறி எந்த ஒரு பொருத்தனையும் செய்து விடாமல் நிதானமாய் பொறுமையாய் எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுப்பது கர்த்தருடைய விருப்பம் என்பதை உணர்ந்து உம்முடைய சமூகத்துல நாங்கள் வேண்டுதல் பண்ண நீங்க கிருபை பாராட்டுங்க. அப்படி ஒருவேளை நாங்கள் பொருத்தனை பண்ணி அது தாமதமாய் இருந்தால் கர்த்தர் தயவாய் மன்னித்துக் கொள்ளும். நாங்கள் அந்த பொருத்தனையை நினைவு கூர்ந்து செலுத்துகிறோம். இனிவரும் காலங்களிலே நாங்கள் பொருத்தனை பண்ணாமல் ஞானமாய் அறிவாய் உம்முடைய சமூகத்துல உரிமையோடு கேட்டு எங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை பாராட்டுங்க. இரக்கமும் ஞானமும் அறிவும் நீர் எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.